நிச்சயமாக ஜெபங்களை கேட்டார். நாளையிலேயே சொல்கிறேன் எல்லாரும் உட்காரலாம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் வேணாம், சமையல்கள் நடக்கிறதுனால சண்டே கிளாஸ் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு பாருங்க, யாராக இருந்தாலும் போயிட்டு வந்து உட்காருங்க. யாரையும் எழுந்திருக்கவே விடாது. சரியா? பாத்ரூம் பாரு, நான் சொன்னதை செய்யணும். சரியா? பத்திரமா பயபக்தியோடு உட்காந்துக்கணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே உன்னத பாட்டியின் புத்தகத்திலிருந்து நாம் தியானம் செய்தோம். ஒரு 2 வாரம் அல்லது 1 வாரத்துக்கு ஒரு தடவை அதே அந்த பகுதியை அப்படியே வரிசையாக தியானம் பண்ணுவது நல்லது என்று நினைக்கிறேன். உன்னத பாட்டியின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 1:3. இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமென். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அருமையான ஒரு வேத பகுதி. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்க வேண்டும். யார் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், யார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்பதையெல்லாம் நாம் புரிந்து நடக்க வேண்டும். பொதுவாகவே சில வசனங்களின் ஆழத்தை பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லியிருக்காருன்னா, இவால கண்ட்ரோல் பண்றதே பெரிய பாடு. 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார். இது அதில் 15ஆவது வசனத்திலே அவர் சொல்றார், ஆவிக்குரியவைகள், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற எவருனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். வேத வசனங்களை வெளிப்படையா பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னே உங்களுக்கும் எனக்கும் புரியாது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படையே இதில் என்ன ரகசியம் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற பல ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறதாங்கிறது நமக்கு புரியும். என்ன ஷீலா, நான் சொல்ல புரியுதா? நான் வைக்கல உள்ளச்சி பேசக்கூடாதுங்கிற நீங்க 2 பேரும் தனியாக பேசுறீங்க, கொஞ்சம் கவனிக்கணும். உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள். நீங்க யாத்ராகமத்தினுடைய புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரிமள தைலம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை குறித்து அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நேரம் நமக்கு பத்தாது. அந்த உருவாக்கப்படுவதற்கு பல பகுதிகள் பிரிக்கப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு விதமான காரியங்களிலே நாம் சிந்திக்க வேண்டும்.
ஆனால் இதில் வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம், இந்த பரிமள தைலம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை பின்னொரு காலத்தில் சிந்திக்கலாம். இந்த பரிமள தைலத்தை குறித்து மாத்திரம் நாம் சிந்திக்கும் பொழுது இன்பமான வாசனை உள்ளவைகள். ஒரு சரியா நம்முடைய சகோதரிமார்கள் குளிக்கல, நம்ம சகோதரிகளாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் போனாலே தெரியும் அது வாசனை வீசுகிற லட்சணத்தை வச்சு. சில முக்காடு கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்களே என்னன்னு தெரியாது, ஆனால் சென்ட் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வர்றப்பவே இங்கே அடிக்கும் சென்ட்டு. சே, என்ன அழகான வாசனை உள்ளவைகள். நம்ம பொண்ணெல்லாம் அப்படி கிடையாது, அப்படிதானம்மா டாக்டர் அம்மா? அப்படிலாம் சென்டெல்லாம் ரொம்ப அடிக்க மாட்டோம். நீங்கள் எப்படி அடிக்க மாட்டீங்களா? அப்பா வாங்கி கொடுத்தா தானே அடிக்கிறதுக்கு. நான் சம்பாதிப்பேன், அன்றைக்கி அப்பாவுக்கு வாங்கி என்ன கொடுக்குறது நானே வாங்கிப்பேன். இந்த சென்ட்டு பொதுவாகவே நம்முடைய ஒவ்வொருவருடைய பம்பு தான் செய்யணும். அவங்க அப்பாவுக்கு ஒரு பாடு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் கவனிங்க, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக பரிமள தைலத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த பரிமள தைலத்தை குறித்து அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்கிற சம்பவத்தை எழுதிட்டு யாத்திராகமத்தில் அதை நீங்கள் படிக்க வேணாம். அதில் இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இது எந்த மனுஷனும் பயன்படுத்தக்கூடாதுன்றார். பரிமள தைலத்தை வேற யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. பலியாடுகளுக்கு தான் பயன்படுத்துவாங்க. பலியாடுகளுடைய தலையில போடுவாங்க, கால்களில போடுவாங்க. எந்த கிடாரியை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய தலையில ஊற்றப்படும் அந்த பரிமள தைலம். ஏன்னா அந்த பரிமள தைலம் அந்த மாடுகளோ அந்த ஆடோ அது மேய்ச்சல் வெளிகளில் போகும்பொழுது மற்ற ஆடுகளோடு சண்டை போடும். மற்ற ஆடுகளுடைய கொம்புகள் காயங்கள் அது உள்ள இருந்துச்சுன்னாக்க அந்த பலியாடு பலிக்கு தகுதியில்லாக போய்விடும். அதே மாதிரி கால்களில் நடக்கும் பொழுது அது முள்ளையும் மற்றிலையும் பட்டு காயங்கள் இருந்தால் அந்த ஆடு தகுதி இல்லாத போய்விடும். இப்ப இது ரெண்டுத்தையும் மாற்றணும்னா இந்த பரிமள தைலத்தை தலையில கொட்டினாலும் சரி உடனே ரிலீஃப் ஆகும். அந்த பரிமள தைலத்தை கால்களில் கொட்டினாலும் சரி உடனடியாக சுகம் கிடைக்கும். அதனால நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் மற்ற சுவிசேஷங்களையும் நீங்க படித்து பார்க்கலாம். அவருடைய தலையில அந்த ஊரில் பாதியாய் இருந்த ஒரு ஸ்திரீ கொட்டினால், அதே பகுதியில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய கால்களிலே கொட்டினால். இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? பலி ஆடு. அப்ப பலி ஆடு காயங்களோடு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் அற்புதமா ஏதோ ஒரு பிளானிங்கோட தான் அவர் செய்கிறார். ஆண்டவருக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவள் என்னை அடக்கம் செய்வதற்கு ஏதுவாக செய்திருக்கிறாள், இவர் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். இது எல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த பரிமள தைலம் என்பது இன்பமான வாசனை உள்ளது. இந்த பரிமள தைலமானது வாசனை கொடுக்கக்கூடிய பொருளானதால் பெரியோரும் சிறியோரும் ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளும் விரும்புவார்கள். எல்லா பரிமள தைலத்தையும் யூஸ் பண்ண முடியாது. இது பலி ஆடுகளுக்கும் பலி மிருகங்களுக்கும் பலியாய் கொடுக்கப்படுகிறவைகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய பரிமள தைலங்கள் இருக்கிறது. நரகம் எனப்படுகிற தைலமும் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கல்யாண நாட்கள்ல, விருந்துகள்ல, உல்லாச பயணங்கள்ல, பண்டிகை கொண்டாட்டங்களிலே அதிகமாக இந்த நரகம் எனப்படுகிற தைலத்தை பயன்படுத்துவார்கள். பரிமள தைலத்தையும் பலியாய் வரப்படுகிறவைகளுக்கு அவைகளை செலுத்துவார்கள். மணவாட்டி பரிமள தைலத்தை உலக இரட்சகராகி இயேசுவோடும் அவருடைய வல்லமையோடும் ஒப்பிட்டு அவள் கூறுகிறார். எப்படி கூறுறார்? உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள். அவருடைய தலையில ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம் அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்றுன்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்தை முழுவதும் நிரப்பிற்று அதனை பூரணமாய் ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சீசர்கள் கூட சொன்னாங்க. அதுலேயும் யோவான் ஸ்நானகன் யோவான் அதை தெளிவாக எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற யூதாஸ் காரியத்தை மாத்திரம் சொல்றான், இதை
அதிக விலைக்கு விற்று தரித்திரருக்கு நாம் கொடுக்கலாமே என்று சொல்லி அவன் பணப்பை உடையவனாக இருக்கிறான். உலகம் இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா கிரயத்தை பார்க்குது. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் நமக்காக தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்த அந்த அடையாளத்திற்கு சாட்சியாகத்தான் வேதம் சொல்லுகிறது, உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலம் விலையேற பெற்றது. பரிமள தைலம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. பரிமள தைலமானது அதிக கிரயம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதனுடைய கிரயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு கிரயம் ஜாஸ்தி, அதிகப்படியானது. ஒரு ஆசாரியனை உருவாக்குவது என்பது இன்றைய காலகட்டங்களிலே நடக்க இயலாது. 12 விதமான அதாவது மார்பக கச்சையிலே 12 விதமான கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவனுடைய ஆடைகளுடைய வல்லமை, அவனுடைய தலையில போடப்படுகிற அதாவது தலையில் போடப்படுகிற கிரீடத்தில் வைக்கப்படுகிற வைரங்கள், வைடூரியங்கள், அந்த ஆடைகளுடைய தொங்கல்கள், பொன் மணி பரணிகள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆசாரியனை உருவாக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு ஆசாரியர்களையும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். பரிமள தைலம் விலையேற பெற்றது. இதை காட்டிலும் விலையேற பெற்றது இந்த உலகத்திலே சிறந்தது எதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். இயேசுவின் ரத்தத்திற்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத ரத்தம். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த வாழ்க்கையில தேவன் பிறக்கவில்லை. தேவன் எதை செய்தாலும் அற்புதமாக செய்கிறார். இன்றைய தினத்தில் செம்பனார் கோவில் பகுதியில் கூட சில காரியங்களை சிந்திக்கும் பொழுது தேவன் தன்னுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றுகிறார் என்கிறதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது பாருங்கள். மரியாள் தன்னுடைய அறை வீட்டில் உட்கார்ந்து எப்பொழுதும் போல தியானத்தில் இருக்கிறார். அப்ப தியானத்தில் இருக்கும் பொழுது என்ன தியானம் பண்ணி கொண்டிருப்பாள் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அந்த தியானத்தினுடைய அடையாளமாக சில காரியங்களை சிந்தித்தோம். என்ன காரியம்னா, அவளுக்குள்ள ஒரு மனசுல ஒரு போராட்டம். இந்த யூத வம்சத்துல, யூத அரச குடும்பத்துல பெண்கள்னு எடுத்துக்கிட்டா, கன்னி பெண்கள்னு எடுத்துக்கிட்டா, நான் தானே இன்னைக்கு தலையாய ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு தாவீதின் வம்சத்துல நேரடியாய் வந்த அரசகுமாரன் ஆயிற்று. எங்களுக்கு ராஜ்யம் இல்லை, ஆனால் தாவீதின் வம்சத்தார்கள் நாங்கள். அப்போ நாங்க தான் இறுதியா நிக்கிறோம். நாங்க ஒன்றும் அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்கணும், அல்லது எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கணும். ஆனால் நாங்கள் 2 பேருமே நிச்சயிக்கப்பட்டு விட்டோம். எங்க 2 பேருக்கும் திருமணம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆனால் பரிசுத்த வேதத்துல ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் சொல்லுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு குமாரனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் தானே அடுத்த வாரிசு. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதானே அடுத்த ஒரு வம்சமா வர முடியும். அப்ப எங்க குடும்பத்துல இன்னைக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை போல இருக்கு. நான் ஒரு இயேசுவை பிறப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் இல்லை என்று யோசித்தாலோ என்னவோ தெரியாது. ஆனால் அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவதூதன் வந்து இறங்குகிறார். இறங்கி சொல்றான், மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய திட்டங்களை சொல்லுகிறார். மத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்பிடத்துல பேசுகிறான், உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உன்னுடைய வம்சத்திலே தேவகுமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். பரிமள தைலம் இந்த சந்ததியோடு நிலை பெறுகிறது. இந்த யோசேப்புடைய வம்சமாக எண்ணப்படுகிற இந்த இயேசு பிறக்கிறார்.
மரியாளுடைய கர்ப்ப கன்னியாகிய அவளுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு பிறக்கிறார். அந்த பரிமள தைலம் உருவாகி வழிநடத்தப்படுகிறது. அதை குறித்து தான் 1 பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த விலையேற பெற்ற இரத்தம் அழிந்து போகிற ஒரு பொருள்களினால் உண்டானதல்ல, அவைகளினால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. விலை மதிக்க முடியாத மனிதனுடைய ஆத்மாவை மீட்பதற்காக பரலோகத்தின் தேவனை பூமியிலிருந்து தமது விலையேற பெற்ற மதிப்பற்ற ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனுக்கு இணை எதை கொடுக்க முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தார். பரிமள தைலம் விலையேற பெற்றது. அந்த பரிமள தைலம் மனிதனுக்கு போட முடியாது. ஆனால் இரண்டாவது வந்த பரிமள தைலம் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, மனிதர்களுக்கு மாத்திரம்தான் போட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கிரயமற்ற, கிரயத்திற்கு அப்பாற்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்மேலே ஊற்றப்படும் பொழுது அவருடைய ஜீவனை ரத்தம், பரிமள தைலம் இயேசு கிறிஸ்துவனுடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை காண்பிக்கிறதுனாலே அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது, இந்த பரிமள தைலம் வாசனை உள்ளது. இந்த பரிமள தைலம் எப்படிப்பட்டது? வாசனை உள்ளது. உலகத்துல வேற யாரும் பூச முடியாதது. அதான் யாத்திராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி இது மனிதர்கள் பூசப்படுவதற்கு ஏற்றது அல்ல. அந்த விலையேற பெற்ற ரத்தம் உங்களுக்கும் எனக்குள்ளேயும் வாசனையை வீசுகிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால, ரத்தம் என்கிறதாகிய பரிமள தைலத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஊற்றப்படும் பொழுது அந்த பரிமள தைலம் வாசனை வீசுகிறது. நாம் போடுகிற சென்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் மதிப்பு. சென்ட்டை பார்த்து பார்த்து வாங்குவாங்க, அதை ஸ்ப்ரே பண்ணி வாங்குவாங்க. அதுக்கு அவ்வளவு, ஏன்னா இது தகுதி, என்ன தகுதி இருக்குதுங்கிறத சிந்திச்சு பார்ப்பாங்க. அது கூட கொஞ்சம் அழுக்கு அதிகமாகிடுச்சுன்னாக்க, நம்ம சரீரத்தில் இருக்கிற அழுக்கு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நாட்டம் அதை மேற்கொண்டுடும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் எப்பொழுதும் வாசனை வீசிக்கொண்டே. ஒரு அருமையான பாடல் விதமாக சொல்லுகிறது. ஒரு தடவை சென்னைக்கு நாங்கள் டாக்டர் அகஸ்டின் இசையமைப்பாளர் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் ரொம்ப நம்மோடு தொடர்புள்ள ஒரு தேவனுடைய மனிதன், இறந்துட்டார் கத்தருக்குள்ள. டிஜிஎஸ் முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற மிக பிரமாதமான பெரிய பெரிய ஆட்கள், பெர்க்மான்சனுடைய 15-16 வால்யூம் அவர் தான் இசையமைச்சார். ஞானம் அப்படிப்பட்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு தடவை இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் 2 காரியத்தை செய்வார். கோவை சவுந்தரராஜன் அவர்கள் கச்சேரின்னு பாட வந்துட்டா TN சவுந்தரராஜனே வந்தாலும் அவரை பாட விட மாட்டார், கோவை சவுந்தரராஜனை தான் பாட விடுவார். அதே மாதிரி ஒரு படத்துக்கு இசை அமைக்கணும்னா அதில் கோவை TN சவுந்தரராஜன் வரலன்னா கோவை சவுந்தரராஜன் என்னதான் ஈடுபாடு இருந்தாலும் அவரை பாட விட மாட்டார். 2த்தையும் மீச்சோலாக பயன்படுத்துவார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தார். கோவை சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய அந்திம கால நிகழ்வுகளை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார். அவர் சொன்னார், ஐயா, நான் TN சவுந்தரராஜனுக்கு பதிலாக கச்சேரியில் பாடுவேன். நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இதுக்கு பிறகு யாருக்காகவும் நான் பாட விரும்பலை, இயேசுவுக்காக நான் பாட விரும்புகிறேன். எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன்னு சொன்னாராம். அதைத்தான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். அவர் மேலே போடப்பட்ட பரிமள தைலம் ஆகிய கிறிஸ்து என்கிற அந்த பரிமள தைலம் பூசப்பட்டதற்கு பிறகு வேற யாருக்காகவும் அவர் பயன்படவே இல்லை. ஒரு சில பாடல்களை பாடினால் அதன் பிறகு அவர் இறந்து
அவர் பாடின ஒரே ஒரு பாடலை உங்கள் மத்தியில் பாட விரும்புகிறேன். நீர்தான் ஐயா நல்ல மேய்ப்பர். நீர்தான் ஐயா நல்ல மேய்ப்பர், உண்மைத்தான் பின்தொடர்வேன். நீதான் ஐயா நல்ல மேய்ப்பர், உண்மைத்தான் பின்தொடர்வேன். இயேசுவானவர் நடந்து அக்கறை போகிறார். அவர் போவதற்கு முன்னதாகவே ஏராளமான மக்கள் கூட்டம் அங்கே குமிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் போச்சு, 3வது நாள் வந்தது. அந்த 3வது நாளிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. சகல சீஷர்களும் அவரிடத்திலே வந்து அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லவில்லை, மாறாக பேசாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது
ஒரு சத்தம் வெடிக்கிறது. இயேசுவானவர் தான் சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்றார்னா, 3 நாளாக என்னிடத்தில் காத்திருக்கிறார்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களை வெறுமனே அனுப்பக்கூடாது, அவர்களுக்கு ஆகாரத்தை நீங்கள் கொடுங்கள். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு உணர்வுகளும் அவருக்கு இருக்கிறது. நாம் பசியோடு இருப்பது அவருக்கு தெரிகிறது. 3 நாள் கழித்து சொல்லுகிறார். அப்பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், மாலை மயங்கி விட்டது, எங்கே போய் வாங்குவது? நம்மிடத்தில் இருப்பது 200 பணம். இந்த பணத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீங்களே கொடுங்க. அப்படி இப்படி யோசனை பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து சொல்ற, ஐயா நம்ம கிட்ட 7 அப்பம் தான் இருக்குது, சில மீன் துண்டுகள் இருக்கிறது, இவர்களுக்கு எப்படி நாம் கொடுக்க முடியும்? நீங்களே அவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுங்கள், அனைவரையும் உட்கார சொல்லுங்கள். 100 பேராக 50 பேராக வரிசையாக உட்கார ஆரம்பிக்கிறார்கள். உட்கார ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கிற சம்பாஷணை சீசர்களுக்கும் இயேசுவுக்கும் மாத்திரம் நடக்கிறது. ஆனால் இதை கவனிக்காத மக்கள் உட்கார ஆரம்பித்த உடனே நினைச்சிட்டாங்க, சரி அப்போ ஏதோ ஆகாரம் ரெடியா இருக்குது, சரி ரெடியா இருக்குது, எல்லாரும் உட்காருப்பா, மாறி மாறி உட்கார சொல்றாங்க. 100 பேர் 50 பேராக உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் அவைகளை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க பெருகி கொண்டே இருக்கிறது. அவருடைய வாசனை வீசுகிறது, நிற்கவே இல்லை. அவர் போகிற இடங்களில் எல்லாம் திரள் கூட்ட ஜனங்கள் வருகிறது. அவரை தொடுவதற்கு உரிமை கேட்கிறார்கள். தங்களை தொட வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் தொட்டு கொண்டே இருக்கிறார். அந்த வாசனை எல்லாரையும் தொட்டு சுகமாக்கிக்கிட்டே இருக்கிறது. ஆமென். ஃபாதர் பெர்மன்சனுடைய ஆரம்ப கால பாடல்கள் எல்லாம் ரொம்ப இனிமையான பாடல்கள். இப்போ இல்லையான்னு கேட்டால் இருக்குது, அதை விட அதிகம்னு சொல்ல முடியாது. ஒரு அருமையான பாடல், ஏழைகளின் பலனே. வந்திருக்கிறவர்கள் சாமானியர்கள், பெரிய பணக்காரர்கள் அங்கே வரல, ஏழை ஜனங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கே தன்னுடைய வாசனையை அங்க அவர் வீசியே ஆகணும், இல்லைன்னா பசி பட்டினியே கிடப்பாங்க. அந்த பரிமள தைலம் அவர்களை சந்திக்கிறது. அந்த பரிமள தைலம் போகிற இடங்களெல்லாம் வாசனை வீசுகிறது. அந்த பரிமள தைலம் இருக்கிற இடங்களிலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த வாசனை ஒரு மேல இருந்துச்சுன்னா நீ அதை செய்யணும். ஆமென். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என்
3.5 வருடம் அவர் செய்த ஊழியத்திற்கு இணையான ஊழியத்தை ஒருவரும் ஒரு காலமும் செய்யவில்லை. சாது கிஷான் சிங் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாக திபெத் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவர் வரும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழல், அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளிலே நின்று திருடுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திருடன் பின்னான நாட்களில் ரட்சிக்கப்பட்டார். அந்த திருடனுடைய பயங்கரமான வில் அம்பினாலே பாதிக்கப்பட்டு காயத்தோடு ஒரு குகையில போய் விழுந்துட்டார். நடந்த சம்பவம். சாது கிஷான் சிங் என்கிற ஒருத்தருடைய சாட்சி புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். சாது சுந்தர் சிங் போலவே சாது சுந்தர் சிங்கிற்கு அடுத்ததாக வந்தவர். அப்படி வந்த சூழ்நிலைகளிலே அந்த காயத்தோடு அந்த பனி குகையில் போய் விழுந்துட்டார். எத்தனை நாள் அவர் உள்ளே கிடந்தான்னு தெரியாது. விழித்து பார்க்கும் பொழுது அவர் அருகிலே ஒரு சிங்கம் ஒன்று படுத்திருக்கிறது. காயப்பட்டு அவருடைய உடல் முழுவதும் வேதனையோடு தடுமாறி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் யோசிக்கிறார், நிச்சயமாகவே இந்த சிங்கத்திற்கு நாம் இரையாக போகிறோம். இனி நான் என்ன செய்வது? இதனால் வரை ஆண்டவருக்காகவே நான் கடுமையாய் ஊழியம் செய்தேன். ஒரு தடவை அப்படித்தான் அவரை திபெத் பகுதியில் இருக்கிற லாமாக்கள், அங்கே இருக்கிற பௌத்த பிச்சுகள் ஒரு உரித்த பசுமாட் எரும மாட்டினுடைய தோளிலே அவரை கட்டி வெயிலில் தூக்கி போட்டு விட்டார்கள். போட்ட பொழுது அந்த உடல் காய இறுக ஆரம்பிச்சிச்சு, உடையுது. அதன் பிறகு தூக்கி ஒரு பாழும் கிணற்றிலையும் போட்டு விட்டார்கள். உள்ளே ஒரே எலும்புகள், பயங்கரமான இவரை போல இருந்த அநேகருடைய எலும்புகள் அங்கே கிடக்கிறது. கை கால்கள் எல்லாம் குத்தி காயம், அழுது கதறி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமக்காகத்தானே நான் பணி செய்கிறேன், என்னை இந்த புகையில போட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஒரு கரம் ஒன்று மேலே இறங்குகிறதை கண்டார். அந்த கரம் அவரை மேலே தூக்கி கொண்டு போய் செல்கிறது. அவர் திரும்பவுமாக அவர் மேலே போடப்பட்டிருந்த அந்த எருமை தோல் பிக்கப்பட்டு விட்டு அவர் திரும்பவும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி திபெத்தை விட்டு கடந்து வருகிற பொழுது ஒரு கிராமத்திலே தான் இவர் குகையில விழுந்து விட்டார். அந்த திருடர்கள் அவனை ஒரு வில்லாலை பாதித்து அவர் குகையில விழுந்து கிடக்கிறார். இவருக்கு சொல்ல முடியாத ஒரு பயம், ஏனோ தெரியவில்லை. அந்த சிங்கம் இவரை மோந்து பார்த்து விட்டு அது போய்விட்டது. இவர் அப்படியே விட்டுட்டு திரும்பவும் சிரமப்பட்டு நடந்து வருகிறார். அந்த திருடர்கள் அவரை வழியிலே சந்திக்கிறார்கள். சந்தித்த பொழுது, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, உன்கிட்ட என்ன இருக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பையில ஒரே ஒரு புதிய ஏற்பாடு புத்தகம் மாத்திரம் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சிங்கம் வந்து கதறி பயங்கரமான கர்ஜித்து கொண்டு வருகிறது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே உன்னை வில்லால நான் அடிச்சேன், நீங்க சாகல, ஆனா இப்போ ஒரு சான்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். நீங்க போய் அந்த சிங்கத்தை போய் தடவி கொடுத்து அவருடைய தலைகளை போய் நீங்க உண்மையிலேயே நேசிச்சு நீங்க வணங்குற அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நீங்க போய் தலையை தடவுங்க. உண்மையிலே அது பொறுமையோடு இருந்தால் நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். இவரும் இவர்களோடு போராடுவதை விட அங்கே போவது நல்லது என்று சொல்லி புறப்பட்டு போய் அந்த சிங்கத்தை போய் தடவி கொடுக்கிறார். அந்த சிங்கம் ஒன்றுமே செய்யலை. அப்பொழுதுதான் தெரிகிறது, எந்த குகையில கிடந்தாரோ, எந்த குகையில 1-2 நாட்கள் அந்த ஐஸ் கட்டியில கிடந்தாரோ, அந்த இடத்துல எந்த ஒரு சிங்கத்தை பார்த்தாரோ அதே சிங்கம் தான் அது என்பதை கண்டு கொண்டார். கர்த்தர் சில சமயத்துல நமக்குள் அவருடைய ரத்தத்தை ஊற்றி இருப்பது உண்மையானால் நாம் நடக்கும் பொழுதும் அந்த வாசனை வெளிப்படுகிறது. நாம் போகிற பொழுதும் இயேசு இரட்சகர் என்பதை மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நமதாக்கி கொள்ளும் பொழுது அந்த வாசனை, அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருந்தால் அது பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலே வெற்றியை எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருந்தது. 1 நாள், 2 நாள், 3 நாள் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேச்சை கேட்டவர்கள் பசி மறந்தார்கள்.
அதை போல தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை வந்து சந்திக்கிற பொழுது அவன் ஊனிலே இருக்கிற பாவ சுபாவங்களை அழிக்கிறது, அவனுக்குள் இருக்கிற சாப கட்டுகளை அழிக்கிறது, அவனுக்குள்ளே தன்னுடைய வல்லமையை அனுப்பி அவனை ஒரு மனிதனாக எடுத்து நிறுத்துகிறார். ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். மணல்மேடு சங்கர் எங்களோட நெருக்கமாக இருந்த நாட்களிலே ஒரு தடவை எங்கள் அப்பாவும் அம்மாவும் சில சமயத்தில் ரொம்ப திட்டுவாங்க, ஏன் இந்த பொலகாத பாவிகளோடலாம் நெருக்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு நான் வெளியில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ ஒரு சகோதரனும் சகோதரி வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஆளை பார்த்தாலே அஜாத் பாபுவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, நான் கண்காட் மட்டும் தான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், நான் இப்பொழுது காணியில் இருக்கிறேன்னு அவரும் அவருடைய மனைவி சொல்கிறார்கள். வீட்டின் பாடியை பார்த்தோன்னே எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயம், என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வேலையை செய்தார்கள், இயேசு யார் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு போனார்கள். அவர்கள் யாருக்காக வந்தார்களோ அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அவர்களிடத்தில் சாராயத்துக்கு பணத்தை கொடுத்து பாக்கெட் சாராயத்தை வாங்கிட்டு அவங்க போகிறதுக்காக வரும் பொழுது வீட்டில் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது அருமையான ஞானசேகர் அவர்கள் ஒரு பாடின ஒரு பாடல், உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் என்கிற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு சங்கரமாட்ட, அம்மா இந்த பாடல் எனக்கு வேணும். ஒரு சின்ன அப்புறம் டேப் ரெக்கார்டு தான். அந்த டேப் ரெக்கார்டு அந்த கேசட்டையும் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா சொன்ன சத்தியம், அங்கே அவர்கள் அந்த பாடலை கேட்ட நிலைமை, அவருக்குள்ளே ரட்சிப்பிலே வந்து இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென். எம்ஐ, அதாவது பெரிய எம்எல் பார்ட்டியில் இருந்தவர், எத்தனையோ கொலைகளை செய்தவர், தீவிர கம்யூனிஸ்டாக இருந்தவர், அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டது யாரால? எங்களிலே ஊற்றப்பட்ட இயேசு என்கிற அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுதான். உங்களுக்குள்ளேயும் அந்த இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டிருந்தால் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. தெரு தெருவா இயேசு ரட்சகர் என்பதை சொல்ல வேண்டும். அல்லது உங்களுக்குள் இருக்கிற திவ்ய சுபாவங்கள், தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய அதிகாரங்கள், தேவனுடைய வரங்கள் கிரியை செய்து மக்களை ரட்சிப்புல கொண்டு வராங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சரீர வேதனை நீங்கி சுஸ்தமடையும்படி ஜனங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. நீங்க மார்க் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படித்தீர்களானால், உடனே வாசலுக்கு முன்னும் பின்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆனால் ஒரு 4 நபர்கள் வசனத்தை கேட்கவில்லை. அவர்கள் ஒரு கட்டிலை கயிற கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் செய்த அடுத்த வேலை, மேற்கூரைக்கு போனார்கள், மேற்கூரையை பிரித்தார்கள், அங்கிருந்த கயிறுகளை அப்படியே கீழே இறக்கினார்கள். அந்த கயிற்று கட்டிலே இருந்த ஒரு மனிதனை அப்படியே கீழே இறக்கினாங்க. கீழே இறக்கும் பொழுது அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த பரிமள தைலம் அந்த திமிர்வாதக்காரனை சந்தித்தது. 2 காரியத்தை சொல்லுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, 2வது உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரமும் படுக்கையிலிருந்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது என்றால், நசரேயனாகி இயேசுவை தவிர உலகத்தில் வேற எந்த பரிமள தைலத்துக்கும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அருமையான பாடல ஒரே ஒரு அடியை மாத்திரம் நாம் பாடி துதிக்கலாம். ஜாதி ஜனம் உனக்கு ஒருவர் இருக்கிறார், விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் பெண்ணையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் பெண்ணையும் இயேசு கைகள் வரைந்திருக்கிறார்.
மறந்திட்டாலும் மறந்திடாது. ஜோதிகளின் பிதா இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாது. ஜோதிகளின் பிதாமா இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாது. ஜோதிகளின் பிதாமா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவத்திலும் நேரத்திலும் இருக்கிறார். உன்னை சரித்திருக்கிறார். உன்னையில் என்னை பேச நேசிக்கிறார். அவர் கைகளில் வரைந்திருக்கிறார். கடந்த வாரத்தில் மணல்மேடு வடக்கு தெருக்கு போயிருந்தோம். அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஐயா சீக்கிரமாக ஒரு இடத்த நாங்கள் இங்கே வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்கோம். ஐயா உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற இந்த ஜீவ வார்த்தை எங்கள் உள்ளத்தை குத்துது. நாங்கள் ஒரு சபையாக எழும்பணுயா, எங்களுக்காக ஜெபிக்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறினார்கள். கண்ணீர் தம்பிக்கு தெரியும், ஆண்டவர் நமக்காக வழிகளை திறந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் திறந்த இடங்களிலே சபைகளை கட்டுகிறதுக்கு நம்மால் முடியவில்லை. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த பரிமள தைலம் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தது. மூன்றாவதாக அந்த பரிமள தைலம் மதிப்பிற்கு அப்பாற்பட்டது. அந்த பரிமள தைலம் இஸ்ரேல்ல போய் தைலக்காரன் தயார் பண்ணுகிற அந்த தைலத்தை எத்தனை கோடி வேணாலும் கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் இயேசு என்கிற ஒரு தைலத்தை எங்க வாங்க முடியும்? யார்கிட்ட பெற முடியும்? எந்த மாதத்திலே இருக்குது, எந்த இடத்திலே இருக்குது, யாராலும் முடியாது. வந்தவர்கள் சொன்னார்கள் சத்தியங்களை, சத்தியமாக அவர்கள் வாழ முடியவில்லை. வந்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், போனார்கள். இவர் ஒரு தடவை இந்த உலகத்திலே வந்தார், மரித்தார், உயிரோடு இன்றைக்கு இருக்கிறார். அன்றைக்கு சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பாவ மன்னிப்பை காலம் காலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஐயா அந்த ரட்சிப்புக்கு இணையா எதை சொல்ல முடியும்? பரிமள தைலம் வாசனை கொடுக்கிறபடியால் யாவரும் மதித்து கனப்படுத்துகிறார்கள். மூடனுக்கு அது தெரியாது. ஆனால் இயேசுவாகிய பரிமள தைலம் கனப்படுத்த முடியாத, தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு பரிமள தைலம். அது போதிக்கும் பொழுது மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தை இங்கு இழங்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து வீசும் பொழுது அற்புதம் நடக்கிறது. சவுதியில லிப்ட் மெக்கானிக்கா இருந்தேன், ஏசி மெக்கானிக்கா இருந்தேன். 3 மாதம் கடைசியா 89வது வருஷத்துல 3 மாதம் சிறையில் இருந்தேன். என் முதலாளி மேல நான் கேஸ் போட்டேன்ட்டு சிறையிலிருந்து இங்க வந்தேன். 15 நாள்ல எங்க அப்பா மூளை ரத்த குழாய் வெடிச்சு போச்சு. மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்ல அட்மிஷன். மயிலாடுதுறையில டாக்டர் எல்லாம் என்னுடைய நண்பர்கள், எங்க அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்க நண்பனை நாங்கள் இழந்துட்டோம், மூளை ரத்த குழாய்களாம் வெடித்து போயிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்று சொன்னார்கள். மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்ல அங்கே கொண்டு போய் சேர்த்த பொழுது மருத்துவர்கள் கேவலமாய் பேசினார்கள். ஏன் வெந்த பூசைக்காரங்களா, வீட்டிலே வச்சு சுகமாக்க வேண்டியதான், எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எங்கள் அப்பா ஒரு மத்திய அரசு பணியாளராக இருந்ததுனாலே, மயிலாடுதுறை ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அவர் இருந்ததுனால அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ராத்திரி பகலா அந்த இடத்த சுற்றி நிற்பேன், படுக்கிறதுக்கு இடம் கிடையாது.
எங்கள் அம்மா எங்கள் அப்பா பக்கத்திலே இருப்பாங்க. என் தம்பி தங்கச்சிகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். யாருக்கும் அன்னைக்கு படிப்பு கூட 8th 9th 10th தான் படிச்சிருந்துருப்பாங்க. ஒரே விவரமான நான் மாத்திரம்தான். மெடிக்கல் காலேஜிலே சுற்றினேன். நான் கொண்டு வந்த பொருள்களெல்லாம் விற்றேன். என்னென்னமோ செய்கிறேன், எதுவும் செய்ய முடியல. டாக்டர் ராஜேந்திரன் என்கிற ஒரு ஐயங்க டாக்டர் வந்து சொன்னார், இவருக்கு ஒன்றும் முடியாதுன்னார். என்ன செய்யணும்னு அப்போ கேட்கும்பொழுது சொன்னார், மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் வெடிச்சு போன ரத்தம் மேலே உறைந்து போய்விட்டது. உறைந்த ரத்தத்தை கறக்கிறதுக்கு நாங்கள் மருந்து கொடுத்தோம்னா திரும்பவும் உடைந்த குழாய்கள் ரத்தம் பெருக்கெடுக்கிறது. இது ரொட்டீனாக நடக்கும். உங்கள் அப்பா செத்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணும்னா அநேகருக்குள்ள வாசம் பண்ணலாம், கண்ணை கொடுக்கலாம், ஹார்ட்டை கொடுக்கலாம், கல்லீரலை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னார்கள். ஒரு காலத்திலும் முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன். நான் பின்மாற்றக்காரனாய் சவுதிக்கு ஓடினேன். இன்றைக்கு நான் அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவரிடத்துல நான் கேட்டேன், நான் ஒரு அடையாளத்தோடு இந்த ஊழியத்தை நான் செய்யணும். நான் உங்களிடத்துல நான் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம், எங்கள் அப்பா சுகமாகி வரணும். அவரை முன்னாடி வச்சு நான் ஊழியத்தை நான் செய்வேன். ஒரு பைசா நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், எந்த ஸ்தாபனத்திலும் இணைய மாட்டேன். உங்களுடைய அழைப்போட நான் நிற்பேன்னு ஆண்டவரிடத்துல சொன்னேன். கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். 1989 வருடம். அவர் பழைய பரிசுத்துவ ஆண்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு 4-5 படுக்கை தான் இருக்குது. அதில் பக்கத்தில் ஜோசப் அதி திரவியராஜன் ஒரு டாக்டர் ஒருத்தர், பக்கத்தில் ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தரை செக் பண்ணிட்டு இருக்கார். காலையில் 8 மணி அநேக ஊழியர்கள் வந்து சுற்றி நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து முடித்து ஆமேன்னு சொல்லி முடிச்சிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது 3 மாதம் முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த சமயத்தில் பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ஆமேன்னு கடைசியாக ஒரு சத்தம். நான் என் தகப்பனாரை பார்த்தேன். எங்கள் அப்பா வாயிலிருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கண்ணு அழுகி போச்சு. பெட்ஷோர் வந்து முதுகு உட்கார இடம் எல்லாம் புண்ணாயிடுச்சு. அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சூங்கி போய் அழுக ஆரம்பித்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் தகப்பனார் பேசினார். மருத்துவரை போய் ராஜேந்திரன் டாக்டரை கூப்பிட்டேன். ஐயங்கார் டாக்டர் அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப புத்தி பேதலிச்சிருச்சு உங்களுக்குன்னாரு. இல்லை எங்கள் அப்பா பேசினாங்க, என்ன தட்டினாரு, பேசலை. 2வது தடவை தட்டினாரு, பேசலை. 3வது தடவை தட்டி ராஜேந்திரன் கூப்பிட்டாரு. என்னன்னு எங்கள் அப்பா பேசினாங்க. ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு ஓடிட்டாரு. அவரும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். டாக்டர் பாஸ்கரன் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் தஞ்சை மெடிக்கல் காலேஜ் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இயேசு ஜீவிக்கிற தேவன், இயேசு ஜீவிக்கிறவர். அவருடைய பரிமள தைலம் விளையாட பெற்றது. அந்த பரிமள தைலம் யாருக்கு கொட்டப்படுகிறதோ அவர்கள் விளையேற பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. நேரம் சுருங்கி போயிடுச்சதுனால சுருக்கமாக சொல்கிறேன். பரிமள தைலம் துர்வாடை நீங்க அது பயன்படுகிறது. சாதாரண பரிமள தைலம் டெம்பரவரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த பரிமள தைலத்தை போட்டால் இன்னைக்கும் அது ஜீவிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஒரு தடவை என் மேலே வீசப்பட்ட ஊற்றப்பட்ட இந்த பரிமள தைலத்தினாலே என் பாவங்கள் நீங்கி இன்றைக்கு சாட்சியாய் இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அந்த மன்னிப்பு ஒருவரும் கொடுக்க முடியாது, ஒருவரும் கொடுக்க முடியாதது. அறிவாளியோ படித்தவர்களோ பணம் படைத்தவர்களோ சரீரத்தில் எழும்புகிற எந்த துர்வாடையும் நீக்கிவிட முடியும். உள்ளே இருந்து வீசுகிற அந்த துர்வாடையை நீக்க ஒருவனுக்கும் முடியாது. அல்லேலூயா. வடலூர் ராமலிங்க அடிகளார் அழகாக சொன்னார், அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. அவரையே கொடுத்துட்டாங்க. சித்தர்கள் சொன்னார்கள், இந்த தேவனை தவிர வேறொரு துர்வாடை நீக்கக்கூடிய பரிசுத்த ரத்தம் வேற யாரும் சிந்தவில்லை. 12 சீடர்களை இருத்தி போட்டு பரலோகம் சென்ற அந்த தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பாவ சரீரத்தில் எழும்பக்கூடியவைகளை நீக்க முடியாது. ஒரு தடவை மயிலாடுதுறை கோர்ட்டில்
சங்கர் வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு. கடைசியாக நாங்கள் போகிறேன். ஜட்ஜி எத்தப்போ உட்காந்துருக்கான்னு முன்னாடி சுற்றி காவல்துறை துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்காங்க. நான் போன உடனே மண்டி போட்டார். மண்டி போட்டப்போ சொன்னார், ஐயா எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. நான் அவருக்காக ஜெபித்துட்டு சொன்னேன், உன்னை காப்பாற்ற ஒருவரால் முடியாது. பட்டயத்தை எடுத்தவும் பட்டயத்தால் தான் சாகணும். அவன் அழுதுட்டான். சொன்னான், நான் போகிறேன், திரும்ப வருவேனான்னு தெரியல. போகும்பொழுது எனக்கு ஒன்று பண்ணிட்டாங்க. அவனுக்கு தெரியும். நான் அப்பொழுது சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்குள்ள நீ எத்தனை பேரை நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு இருக்க, அதிலிருந்து உன்னால் விடுபட முடியல. விடுபட செய்கிற இயேசுவை உங்க அம்மா உனக்கு சொல்லியும் நான் சொல்லியும் நீ ஏற்றுக்கொள்ள முடியலையே. அந்த துர்வாடை போகணும்னா இயேசுவின் ரத்தம் நாப்பா முடியும். இப்போ கூட பிரச்சனை இல்லை, நீ அந்த துர்வாடை நீங்கும்படி அவரை உனக்குள் கொண்டு வா. அவனால் முடியல, அவரால் முடியல. அவர் சொன்னார், ஐயா என்னால் முடியாது ஐயா, என் நண்பர்கள் எனக்காக நின்றார்கள், அவர்களுக்காக நான் நின்றாக வேண்டும். ஓகே, உன் நண்பர்களுக்காக நீ, உனக்காக அவர். போ அப்படின்னு திரும்ப அவரை சந்திக்கவே இல்லை. ஒரு அலையா சொல்லுங்க பாப்போம். பாவம் என்கிற அந்த அசுத்த நாட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னா இந்த இயேசு என்கிற பரிமள தைலத்தை தவிர வேற யாராலைய முடியாது. ஒரு அலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அல்லாம ரட்சிப்பு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நேரங்க நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த பரிமள தைலம் இருதயத்தை களிப்பாக்கும். இந்த பரிமள தைலம் இருதயத்தை களிப்பாக்கும். பரிமள தைலத்தை ஒருவன் பூசின உடனே அவனுடைய இருதயத்திற்குள் களிப்பு உண்டாகிறது. சாதாரண சென்டை ஸ்ப்ரே பண்ணிட்டாலே எவ்வளவு மகிழ்ச்சி நமக்குள்ள. இல்லையா? ஆமென். வயசாயிடுச்சுனாலே வாலிப பிள்ளைகள் கூட ரொம்ப தாங்க முடியல, பாவம். காலை நீட்டி நீட்டி பார்க்குறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் வயசாயிடுச்சு பாருங்களேன், நிம்மதியான உறக்கம். ஆமென். என்ன வக்கீலம்மா? யார் அந்த அம்மா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்க, பரிமள தைலம் இருதயத்தை களிப்பாய் மாற்றுகிறது. இருதயத்தை வெளியரங்கமான ஒரு சுகம் அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் களிப்பை கொடுக்கணும்னா அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். ஒரு தடவை சென்னையில் கலைவாணர் அரங்கில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நாங்கள் எஸ்பிசியினுடைய தலைவர்களாக நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது அருமையான சகோதரர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் வந்திருக்கும் பொழுது அவரை ஒரு பாடலை பாடும்படி படித்தார்கள். அவருக்கு அப்பெல்லாம் கண்ணு தெரியல, அவருடைய அந்திம காலம். அவரை 4 பேர் அப்படியே பக்கத்தில் அழைச்சிட்டு முன்னாடி மேடையில் விட்டாங்க. ஒரு அருமையான பாடல் ஒன்று அழகா பாடினார். அவர் அந்த பாடலை பாட பாட வந்தவர்கள் எல்லாரும் கதறி எழுதார்கள். அவன் ஒண்ணுமில்லை, வாழ்வில் ஒன்றுமே இல்லை. ஒரு அற்புதமான பாடல். ஒண்ணுமில்லை, வாழ்வில் ஒண்ணுமில்லை, என் இயேசுவை மறந்தா இந்த மண்ணுக்குள்ளே. ஒண்ணுமில்லை, வாழ்வில் ஒண்ணுமில்லை, என் இயேசுவை மறந்தா இந்த மண்ணுக்குள்ளே. ஒண்ணுமில்லை, வாழ்வில் ஒண்ணுமில்லை, என் இயேசுவை மறந்தா அந்த மண்ணுக்குள்ளே. அன்னை
எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் இதயம் களி கூறணும்னா இயேசு என் இதயத்திற்குள் வரணும். இயேசு உயிரோடு இருப்பது உண்மையானால் எனக்குள்ள அவர் வருவதும் உண்மை. இந்த இயேசு பரிமள தைலம் இருதயத்தை களிப்பாய் மாற்றுகிறது. அடுத்ததாக சொல்லுகிறார், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். ஏசாயா தீர்க்கன் 53வது அதிகாரத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக அற்புதமா சொல்றார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் என்ன செஞ்சாராம்? ஊற்றி. நீங்க அதை படிச்சு பாருங்களேன். ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு 12வது வசனம், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஆமென். அதுல நீங்களும் ஒருத்தன், நானும் ஒருத்தன். ஒரு அழகிய சொல்லுவோமா? அந்த பரிமள தைலம், அந்த மணவாளனாக புகழ்ந்த மணவாட்டி இப்பொழுது ஊற்றுண்ட பரிமள தைலம் என்கிறார். நேற்று வரைக்கும் நான் யாரோ, இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டதற்கு பிறகு அந்த பரிமள தைலம் எனக்காக ஊற்றப்பட்டதுன்னு சொல்றேன். ஏன்னா நான் மணவாட்டியா மாறிட்டேன். எனக்காக அந்த பரிமள தைலம் ஊற்றப்பட்டு விட்டது. பரிமள தைலம், ஊற்றுண்ட பரிமள தைலம் எனக்காகவே ஊற்றப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அந்த பரிமள தைலம் இன்னைக்கு ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் சாட்சி சொன்ன அந்த சாட்சியை கேட்கிறவனுக்குள்ளே அது ஊற்றப்படுகிறது. நான் போகிற பொழுதெல்லாம், சத்தியத்தை உரைக்கிற பொழுதெல்லாம் அந்த பரிமள தைலம் ஊற்றப்படுகிறது. இன்றைக்கு சமணாதிபதி சாட்சி சொல்லும் பொழுது அருமையான சகோதரி வளர்மதி அவர்கள் சொன்னாங்க, நான் வியாபாரத்தை தான் பண்ணுறேன், ஆனால் வியாபாரம் பண்ணுகிற ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்காவது இயேசு ரட்சகருங்கிறத நான் சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க, நீங்களும் சும்மா இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஊற்றப்பட்டது அந்த பரிமள தைலமானால் இயேசு ரட்சகர் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த பரிமள தைலம் அற்புதத்தினாலே ஊற்றப்பட்ட நாமம். அது சாதாரணமான நாமம் அல்ல. முதல் நூற்றாண்டில் ஊற்றப்பட்டது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலேயும் அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே அவர் மரித்தார். இன்றைக்கும் அவருடைய மரணம் நமக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த மரணம் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது, உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறது. எம்மன் ராஜனை சுகமாக்கின தெய்வம் இன்னைக்கு நம்முடைய சபையில் நிறைய பேரை சுகமாக்கி இருக்குது. கேன்சர் சுகமாக இருக்குது, பயங்கரமான சாபக்கட்டுகள் சுகமாக இருக்குது, பயங்கரமான குற்றம் சுகமாக இருக்கிறது, பயங்கரமான பலவிதமான நோய்கள் சுகமாக இருக்குது. முதல் நூற்றாண்டில் ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அனுகூலமான அற்புதமான நாமமாக இருக்கிறது. ஆமென். பாவிகள் ரட்சிக்க ஊற்றப்பட்டது. கல்லறையில் அவரை சிலுவையில் கொன்று கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன் சொன்னான், கேவலமா ஒரு கள்ளன் சொன்னான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடையலை நினைத்தரணும். அன்றைக்கும் அற்புதம் செய்தார். 100க்கு அதிபதி அதை கண்டு இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாட்சி பகர்ந்தார்கள். அங்கே இருந்தவர்களுக்கு இவருடைய ரத்தம் தான் மீட்பை கொடுக்கிறது என்பதை உணர்ந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த பரிமள தைலம் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். நான் மணவாட்டியாய் மாறினேன். மணவாட்டியாய் மாறினதற்கு பிறகு எனக்குள் அந்த நேசத்தின் உச்சிதமான பரிசுத்த ஆவியானவரை அவர் எனக்குள் கொடுத்திருக்கிறார். கன்னியர்கள் என்னை நான் கன்னியராகிய சபை, மணவாட்டியாகிய சபையின் மேலே முதல் நூற்றாண்டிலே ஊற்றப்பட்ட அந்த பயங்கரமான அபிஷேகம் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அது முற்று பெறவே இல்லை. தாரத்தினால அது உருவாவதில்லை. தேவனுடைய அபிஷேகத்தினாலே உங்களுக்குள் எனக்குள் இறங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த மீட்பின் சத்தம் கேட்கிறது. அந்த மீட்பர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்குள்ளேயும் புரிகிறது. அந்த மீட்பின் ரகசியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே அற்புதமாய் கிரியை செய்கிறது. அந்த மீட்பின் ரகசியம் தண்ணீரினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டவனே பரலோகத்திற்கு போக முடியும். அந்த கண்ணீராக நீங்கள் நானும் இருக்கிறோம். நாம் கர்த்தரை நேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். 1:3 நீங்க திரும்பவும் படிச்சுட்டு நாம் ஜெபிக்க கடந்து போவோம். உன்னத பாட்டு 1:3 சீக்கிரம். உமது பரிமள தைலங்கள் மைக்கில் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் ஆகையால் உம்மை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளே நீர் ஊற்றி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அபிஷேகம் எங்களை பரிசுத்தவானாய் கன்னியாய் மாற்றி இருக்கிறது. உங்களுடைய வருகையிலையும் நாங்கள் காணப்படுவோம். இது சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.